3 முடிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா வந்து மயக்கம் போட்டு வந்து வீட்ல வந்து விழுறாரு. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவரு சாப்பிடல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாரு. உடனே வீட்ல இருக்கவங்களும் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. நம்ம நந்தினியும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கும் மேல வந்து பதர்றாங்க. என்னடா பண்றது? திடீர்னு இப்படி ஆயிப்போச்சு நம்ம சூர்யாவுக்கு அப்படின்ற மாரி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே வந்து பயப்படுறாங்க. என்ன ஆச்சு என் பையனுக்கு? அப்படின்ற மாரி அவங்களும் வந்து உடனே வந்து பதர்றாங்க. உடனே தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து தெளிக்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் முழிக்கிறாரு. "டேய் சூரி என்னடா ஆச்சு உனக்கு? திடீர்னு ஏன்டா இப்படி வந்து விழுந்துட்ட?" "அதுவாம்மா சாப்பிடலம்மா நைட்டு. ஸோ இந்த மாரி தான் பிளட் குடுத்துட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காலையில சாப்பிடவே இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இப்படி ஆயிட்டேன்னு நெனைக்கிறேன்ம்மா" அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு. சரி ஓகே இவர் தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினி இருந்துட்டு பால எடுத்துக்கிட்டு வந்து அதே அந்த நாட்டு மருந்து இதையும் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யாவுக்கு போய் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்துட்டு வந்து போறாய்ங்க. ஸோ இத பார்த்த நம்ம சூர்யாவோட அம்மா என்ன எடுத்துட்டு போற? அப்படின்ற மாரி வந்து கேட்கவும், நான் சூர்யா சாருக்கு பால் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாரி வந்து அங்க சொன்னாய்ங்க. என் புள்ளைக்கு என்ன குடுக்கணும், ஏது குடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இதெல்லாம் குடுக்க ஒண்ணும் தேவையில்ல. நீ உடனே எடுத்துட்டு போயிட்டு வந்து அந்த பால எடுத்து சிங்க்ல ஊத்து அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, நம்ம நந்தினிக்கு ரொம்பவே பயமாயி போச்சு. ஏன்னா அந்த பால்ல கலந்திருக்க அந்த மருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா வந்து மறுபடியும் வந்து இந்த குடிக்கு அடிமையாகாம வந்து அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பால்ல அந்த மருந்தைய வந்து கலந்து எடுத்துட்டு போய் தராங்க. ஆனா இவங்க இருந்துக்கிட்டு, என் புள்ளைக்கெல்லாம் அதெல்லாம் தர வேணாம் அந்த பாலெல்லாம் அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, இங்க சூர்யாவோட அம்மா சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினிக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது ஒண்ணுமே புரியவே இல்ல. உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யாவோட அப்பாகிட்ட வந்து சொன்னாங்க, "ஐயா இந்த மாரி தான் வந்து அம்மா வந்து பால் எதுவும் குடுக்க வேணாம். நான் என் பையனுக்கு என்ன குடுக்கணும், ஏது குடுக்கணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. நமக்கு இத்தன நாளா வந்து கஷ்டப்பட்ட இது எல்லாமே வீணா போயிடுமான்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது ஐயா! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்குமே ஒரு அதிர்ச்சியாவே இருக்கு. ஏன்னா அந்த மருந்த வந்து கன்டினியூவா குடுக்கணும். அப்படி குடுக்காம விட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் அவருக்கு தான் வந்து ஒரு ஆபத்து அப்படின்ற மாரி அந்த கடைக்காரர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப மறுபடியும் நான் அந்த ட்ரீட்மெண்ட்ட நிறுத்துனா, மறுபடியும் வேற ஏதாச்சும் பண்ணிப்பாரோ, இல்ல வேற மாரி எதுவும் ரியாக்ஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நந்தினிக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஸோ, அப்ப எப்படியாச்சும் அந்த மருந்த வந்து நம்ம சூர்யா சாருக்கு குடுக்கணும் அப்படின்றதுல மட்டும் நம்ம நந்தினி குறிக்கோளா இருக்காங்க. ஸோ, அது எப்படி எப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 48 நாள் கண்டிப்பா குடுத்தே ஆகணும் அப்படின்ற மாரி வேற சொல்லிட்டாய்ங்க. ஸோ, இடையில நிறுத்தி நிறுத்தி குடுத்தோம்னா, அது வேற விஷயம் வந்து வேற மாரி போயிடும் அப்படின்னு வந்து கண்டிப்பா நம்ம நந்தினிக்கு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாரு அந்த கடைக்காரர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, அடுத்த ஒரு அப்கமிங் வீடியோஸ்ல உங்கள பார்க்கலாம். பாய்.